நம்ம எல்லாருமே குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களும் கோவா மக்களும் புனித சவேரியாரை நம்ம எல்லாருமே கொண்டாடுகிறோம். சவேரியார்களுடைய பக்தர்கள் குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே புனித சவேரியார்கிட்ட மிகுந்த அதிகமான பக்தியை கொண்டிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் சவேரியார் ஆலயம், சவேரியார் பக்தர்களாகவே இருப்பாங்க. அப்படி சவேரியார் என்ன செய்தார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், சவேரியார் ஒரு இயேசு சபை குருவானவர், புனித லோயலா இன்னாசியாருடைய தோழர். 500 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்து நம்மளுடைய தாத்தா பாட்டிங்க, நம்மளுடைய மூதாதையர்களுக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர் விதைத்தவர். ஆனால் சவேரியாரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சவேரியாரே அவருடைய கையால் எழுதின கடிதத்திலிருந்து அவர் எப்படி நம்ம மூதாதையர்கிட்ட யோசித்து பார்ப்போமே. நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து மலபார் அப்படின்ற ஒரு தமிழினுடைய ஒரு வேரியண்ட், ஒரு வகையை அவங்க பேசியிருப்பாங்க. அது தமிழும் கிடையாது, அது மலையாளமும் கிடையாது, வேரியண்ட் ஆஃப் தமிழ் அப்படின்னு சொல்கிறோம். மலபார் அப்படின்ற அந்த ஒரு மொழி அவங்க பேசினாங்க. மொழி தெரியாமல் சவேரியார் வந்திருப்பார். புது கலாச்சாரம், புது மண், வேறு ஒரு இனம், வேறு நிறம், இப்படிப்பட்ட ஒரு மக்கள்கிட்ட அவர் எப்படி வந்து இந்த கிறிஸ்துவை அறிவிச்சிருப்பார், எப்படி எல்லாரையும் மனமாற்றி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வச்சுருப்பார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வச்சுருப்பார். அவரே அவர் கைப்பட எழுதின கடிதத்திலிருந்து படித்தா அது எவ்வளோ அழகாக இருக்கும். கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு பராமரிப்பினால், கடவுளுடைய ப்ராவிடன்ஸ்னால் ஒரு மிராக்கிள் வழியாக ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அதில் யாரோ ஒரு அம்மா வந்து சவேரியாரின் கடிதத்தில் கூட இதை அவர் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது, அப்போ சவேரியார் எழுதின கடிதம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் இணையதளத்தில் தேடி பார்த்தோம். லெட்டர்ஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு போட்டு தேடினோன்னா இமீடியட்டாக 2 புத்தகங்கள் கிடச்சிச்சு, வால்யூம் 1 வால்யூம் 2ன்னு. அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து லைஃப் அண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர், புனித ஃப்ரான்சிஸ் சவேரியனுடைய வாழ்வும் அவருடைய கடிதங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் கிடச்சிச்சு. அது 2 வால்யூமாக இருந்துச்சு. 2 புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு வால்யூமும் 600 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். இந்த 2 புத்தகங்கள்லேயும் புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார் பல கடிதங்களை அவர் வாழ்ந்தபோது எழுதியிருக்கார் 500 வருஷம் முன்னாடி. அதில் நிறைய இது அழிந்து விட்டது. நிறைய பேர் அதை வந்து திருப்பண்டமாக எடுத்துக்கொண்டார்கள், அவர் கைப்பட எழுதின கடிதங்கள். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட, தோராயமாக 130 கடிதங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக இன்னமும் இருக்கிறது. அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்ப்பு செஞ்சு ஆங்கிலத்தில் அதை ஒரு புத்தகமாக இணைச்சு ஹென்ரி ஜேம்ஸ் கால்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு இயேசு சபை குருவானவர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட 1872 இந்த முதல் வால்யூம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தோன்னாக்க இந்த ஃப்ரான்சிஸ் சவேரியார் அவர் கைப்பட எழுதின கடிதங்கள் இருக்குது. இதில் வந்து அவர் எப்படி மனமாற்றிருப்பார் எல்லா மக்களையும், எப்படி அதிசயங்களை தான் செஞ்சுருப்பாரா. நம்ம நிறைய பேர் அவரை பற்றி அவர் செத்தவங்களை உயிர்த்தலை வச்சார் அப்படின்னு என்னென்னமோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அவர் கைப்பட எழுதின கடிதத்திலிருந்து நம்ம அவர் வாயால் அவர் பேச கேட்டோன்னா அது எவ்வளவு நம்மளுடைய விசுவாசை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அது எவ்வளவு ஒரு ஆத்தென்டிக்காக இருக்கும், நம்பகத்தன்மை உடையதாக இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி ஜெபமாலையை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்களை வந்து அவர் மனமாற்றினார். ஜெபமாலை நம்மளுடைய மரபு அணுக்களில் இருக்கிறது, நம்மளுடைய ஜீன்ஸில், நம்மளுடைய ஜெனட்டிக்ஸில், நம்மளுடைய ஒவ்வொரு டிஎன்ஏவிலையும் நம்மளுடைய மூதாதையர்களுக்கு, நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கு புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார் இந்த ஜெபமாலையை, பக்தியை, மாதா பக்தியை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால் அது நம்மளுடைய ஆன்மாவிலிருந்து, நம்மளோட உடல்லிருந்து, நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய இந்த ஜெபமாலை பக்தியை நம்மளால் அழிக்கவே முடியாது. இதை அவர் எழுதின கடிதத்திலிருந்து இந்த வீடியோவில் பல கடிதங்கள் இருக்குது. ஒரு முன்மாதிரியாக 2 கடிதங்களில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் மட்டும் அவர் எப்படி வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்து இந்த ஒரு புது மண்ணில் அவர் எப்படி அதை இந்த நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை அவர் பறைசாற்றியிருப்பார், அதை அறிவிச்சிருப்பார், மனமாற்றியிருப்பார், என்ன அதிசயங்கள் செஞ்சார், எப்படி மாதா பக்தியும் ஜெபமாலை பக்தியும் பரப்பினார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த புத்தகம் வந்து 2 வால்யூமாக இருக்கிறது. முதல் வால்யூம், 2வது வால்யூம். இப்போ நம்ம முதல் வால்யூமில் பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட 3 புக்ஸாக அதை பிரிச்சுருக்காங்க. அந்த வால்யூமுக்குள்ளேயே 3 புத்தகங்கள் இருக்கிறது. புக் 1, புக் 2, புக் 3ன்னு. அப்போ வால்யூம் 1ல் 2வது புக் 2ல் 2வது சாப்டரில் நம்ம பார்த்தோன்னா புனித ஃப்ரான்சிஸ் சவேரியார்
தூத்துக்குடிக்கு வந்ததுக்கப்புறம் தூத்துக்குடியிலிருந்து அவர் புனித லோயோலா இன்னாசியாருக்கு அவர் கடிதம் எழுதுகிறார். இது எப்போ எழுதுகிறாருன்னா 1543 எழுதக்கூடிய அந்த கடிதத்தை இப்போ நம்ம முதல்ல வாசிக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது அவர் ரோமில் இருக்கக்கூடிய இயேசு சபைக்கு அதே 1543 டிசம்பர் மாதத்தில் அவர் இன்னொரு நீண்ட கடிதத்தை எழுதுகிறார். இந்த 2 கடிதங்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக முழு கவனத்தையும் அந்த ஜெபமாலை சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் நம்ம ஒரு சில மற்ற வால்யூம்ஸில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஜெபமாலையை பற்றி இந்த புத்தகங்களில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம முதல் கடிதத்தை பார்ப்போம். முதல் கடிதம் புனித லோயோலா இன்னாசியாருக்கு. அவர் ரோம் நகரத்தில் புனித லோயோலா இன்னாசியார் இருக்கிறார். புனித பிரான்சிஸ் சவேரியார் தூத்துக்குடியிலேருந்து அவர் இங்கே கன்னியாகுமரியில் என்ன நடக்குது, தூத்துக்குடியில் அவர் என்ன ஊழியம் செஞ்சிட்ருக்கார் அப்படின்றத பற்றின விவரத்தை அவருக்கு எழுதுகிறார். இந்த கடிதத்தை அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். மே த கிரேஸ் அண்ட் சேரிட்டி ஆஃப் கிரைஸ்ட் ஆர் லார்ட் ஆல்வேஸ் ஹெல்ப் அண்ட் ஃபேவர் அஸ். ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அவருடைய இறை அன்பும் நம்மோடு எப்பயுமே இருந்து நமக்கு உதவுவதாக அப்படின்னு சொல்லி அவர் நம்ம புனித பவுல் எப்படி கடிதங்களை ஆரம்பிக்கிறாரோ அதே போல் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் அவருடைய கடிதத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்கள், நான் கோவாவில் இருந்தபோது நான் உங்களுக்கு எழுதினேன். இப்போ ஸ்வீட்டஸ்ட் ஃபாதர் இன்னாசியார் அவருடைய தோழராக இருந்தாலும் அவரை இப்போது ஆன்மீக வழியில் அவர் ஸ்வீட்டஸ்ட் ஃபாதர், என் இனிமையான தந்தையே ஃபாதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அழகாக. இப்போ ஐ வில் கிவ் யூ அ லிட்டில் அக்கவுண்ட் ஆஃப் மை எக்ஸ்பெடிஷன் டு கேப் காமரன். அதாவது கேப் காமரன்றது நமக்கு தெரியும் கன்னியாகுமரியினுடைய பழைய பெயர். அப்போ கேப் காமரனில் கன்னியாகுமரியில் நான் என்ன ஊழியம் செஞ்சேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அக்கவுண்ட், ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி புனித சவேரியார் அவருடைய கடிதத்தை துவங்குகிறார். புனித சவேரியார் கோவாவில் ஏற்கனவே இயேசு சபை அப்போ தான் அது துவங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்த அந்த ஒரு 2-3 ஆண்டுகள்லேயே கோவாவில் இவர் ஒரு குருமடத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாணவர்களை கூட்டிகிட்டு, செமினரியினுடைய மாணவர்கள், அருள் சகோதரர்களை கூட்டிகிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களாக ஏற்கனவே மாற்றப்பட்ட அந்த கிராமங்களுக்கு அவர் செல்கிறார். We went through all the villages of the converts who were made Christians a few years ago. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இது வரைக்கும் குருவானவர்களே இல்லை. தே ஹவ் ஹேட் நோ ப்ரீஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தே ஜஸ்ட் நோ தட் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் நத்திங் மோர். அப்படின்னா பாருங்கள், நம்மளுடைய 500 வருடங்களுக்கு முன்னாடி கன்னியாகுமரி தூத்துக்குடியில் அவங்களுக்கு குருக்களே இருந்தது இல்லையா. அதே போல் அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தெரியுது. அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியல. நான் கிறிஸ்டியன் மட்டும் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை தாண்டி கிறிஸ்தவம்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலையா. அவர் சொல்கிற பாருங்கள், தேர் இஸ் நோ ஒன் டு சே மாஸ் ஃபார் தெம். அவங்களுக்கு யாரும் திருப்பலி நிறைவேற்றுறதுக்கு யாருமே இல்லை. அவங்களுக்கு த க்ரீடு, விசுவாச பிரமாணம் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. த பேட்டர் நாஸ்டர் அப்படின்னாக்க லத்தீன் மொழியில் பரலோகத்தில் பிதாவே ஜெபம், ஆவே மரியா அப்படின்னாக்க லத்தீனில் அருள் நிறைந்த மரியாயை ஜெபம். அதே போல் 10 கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அழகாக எழுதுகிறார். அப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஸோ ஐ ஹவ் பீன் இன்செசன்ட்லி ஆக்குபைட் எவர் சின்ஸ் ஐ கேம் ஹியர். இங்கே தூத்துக்குடி கன்னியாகுமரி வந்ததுலேருந்து இடைவிடாமல் நான் பணியில் இருக்கிறேன். அப்படின்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது. எல்லாருக்கும் போய் எல்லாருக்கும் பேப்டிசம் ஞானஸ்தானம் கொடுக்கறது, அதே நேரத்தில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கறது, இந்த விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் பிதாவே, இதில் என்னுடைய நேரமெல்லாம் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வலது கையிலிருந்து இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத பிள்ளைகளாக, மக்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவர் அழகாக கூறுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற இளம் பசங்க இவரை தூங்க விட மாட்டேங்கிறாங்களாம், சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களாம், எங்களுக்கு ஏதாவது ஜெபம் சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லி அவங்க அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்களாம். பாருங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்து மேலே அவ்வளோ பற்றுதலாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், இங்கே நம்ம கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு, So I began with the profession of belief in the Father, Son and the Holy Ghost, and then taught them the Apostles' Creed, the Pater Noster and the Ave Maria. அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாராம், அவர் ஊழியத்தை துவங்கும் போது முதல்ல தந்தை மகன் தூய ஆவியின் பெயரை சிலுவை அடையாளம் எப்படி வரையணும் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட விசுவாச பிரமாணம் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போஸ்தலர்களுடைய நம்ம ஒவ்வொரு முறை நம்ம திருப்பலியில் சொல்லணும் இல்லையா, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். நம்ம விசுவாச பிரமாணம் சொல்லிக் கொடுக்குறாரு. பரலோகத்தில் பிதாவை ஜெபம் சொல்லிக் கொடுக்குறாரு. அருள் இருந்த மரியை ஜெபம் சொல்லிக் கொடுக்குறாரு. இது நமக்கு தெளிவாக தெரியுது. விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் பிதாவே, அருள் இருந்த மரியை, வேறு ஒன்றுமே இல்லை. ஜெபமாலை அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
நம்மளுக்கு எல்லாருக்குமே விசுவாசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல அவர் வந்து சவேரியார் சொல்லிக் கொடுக்குறது ஜெபமாலையினுடைய ஜெபங்களை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் அது மட்டும் இல்லாமல் ஐ ஹவ் ஃபவுண்ட் வெரி கிரேட் இன்டெலிஜென்ஸ் அமாங் தெம் அண்ட் இஃப் தே ஹேட் எனி ஒன் டு இன்ஸ்ட்ரக்ட் தெம் இன் ரிலீஜன் ஐ டவுட் நாட் தே வுட் டேர்ன் அவுட் எக்ஸலண்ட் கிறிஸ்டின்ஸ். அதாவது நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கிறோமா, சவேரியா சொல்கிறார் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு நல்லா கரெக்டாக நம்மளுடைய மதத்தை பற்றி சொல்லி கொடுத்தா தே வில் டேர்ன் அவுட் எக்ஸலண்ட் கிறிஸ்டின்ஸ். அப்படின்னா இவர்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தா இவங்க மிக சிறந்த கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி அழகாக புனித பிரான்சிஸ் சவேரியார் கூறுகிறார். அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டு ஒரு அழகான அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது நம்ம கன்னியாகுமரியில் நடந்த ஒரு நிகழ்வை அவர் கூறுகிறார். அவர் என்ன சொல்ல பாருங்க, ஒன் டே ஐ டேர்ன்ட் அவுட் ஆஃப் மை ரோட் இன்டு அ வில்லேஜ் ஆஃப் ஹீதன்ஸ் where no one was willing to become Christian, though all the neighboring villages had been converted because they said that the lord of their territory, a heathen, had forbidden his people to do so. அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாராம், ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காரு. அங்கேருந்து திரும்பி ஒரு கிராமத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. அந்த கிராமம் ஃபுல்லாக பிற இனத்தவர்கள். அப்படின்னா என்ன, யாருமே இன்னும் கிறிஸ்தவர்களாக மாறவில்லை. அங்கே போய் இவர் ஆண்டவரை பற்றி அறிவிச்சிருக்காரு, யாருமே ஏற்றுக்கலையாம். ஏன்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்து கிராமம் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க, நீங்கள் ஏன் மாற மாட்டீங்கன்னு அவர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்களாம், எங்களுடைய ஊர் தலைவர்கள் வந்து எங்களை இந்த மாதிரி மாறக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வந்து தடை செஞ்சுருக்காங்க, அதனால் நாங்கள் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து எப்பயுமே புனிதர்களை வந்து ரொம்ப உயர்த்தி வச்சுருவோம். அவங்களாம் புனிதர்கள், அவங்க அதிசயம் செஞ்சாங்க, அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணி சகஜமாக்கிடுவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து புனித அன்னை தெரசாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, புனித டான் போஸ்கோ நம்மளுடைய காலகட்டங்களில் வாழ்ந்த இந்த புனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது புனித சவேரியாரை எடுத்துக்கிட்டால் கூட அவர் ஏதோ போய் மேஜிக் பண்ணல, அவரும் போயிருக்கிறாரு, அறிவிச்சிருக்கிறாரு, அவரையும் எதிர்த்துருக்குறாங்க. அவர் அறிவிச்சும் கூட நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார், அழகாக அவர் அதுக்கப்புறம் தொடர்ந்து சொல்கிறாரு, நம்ம சவேரியாருக்குமே ஏதோ பெரிய மேஜிக்லாம் நடக்கலை, அவர் போய் அறிவிச்சிருக்கிறாரு, ஏற்றுக்கலை, இப்போ என்ன நடந்திருக்கும். அவர் அழகாக கண்டினியூ பண்ணுறாரு. There was a woman with child who had been 3 days in labor with so much difficulty that many despaired of her life. அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளாத கிராமத்தில் அவர் அழகாக சொல்கிறா பாருங்க, ஒரு அம்மா வந்து டெலிவரி ஆகாமல் அந்த குழந்தையோட அவங்க வந்து கிட்டத்தட்ட சாகும் தருவாயில் அவங்களுடைய உயிரே மிகப்பெரிய ஒரு ஊசலாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் ஒரு அம்மா வந்து டெலிவரி ஆகாமல் கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தெய்வங்கள்கிட்ட பிறனத்தவர்கள்லாம் அவங்களுடைய தெய்வங்களாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய பேய்கள்கிட்ட அவங்க வேண்டினாங்க. ஆனால் அந்த ஜெபங்கள் எதுவும் கேட்கப்படலை. ஏன்னா கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய இவளுடைய ஜெபத்தை கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம உடனே என்னடா பவுல் வந்து பேய்ன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனத்தில் புனித பவுல் இறைவார்த்தை தெளிவாக கூறுகிறது, சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே படைக்கப்பட்டவை, நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி புனித பவுல் தெளிவாக கூறுகிறார். அப்போது இந்த சிலைகளுக்கு கிட்ட ஜெபிக்கிறது வந்து பேய்கள் கிட்ட ஜெபிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுகிறார். அதே தான் புனித சவேரியாரும் இங்கே நம்ம கூறுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க என்னென்னமோ ஜெபிச்சு என்னென்னமோ பண்ணி வேண்டி பார்த்து, எப்படி பழைய ஏற்பாட்டில் எளியா இறைவாக்கினர் அந்த பிற தெய்வங்களை நினச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேய்களை சிலைகளை வழிபடுகிறவர்களுக்கு ஒரு சவாலை வைத்தாரோ, அதே போல் இங்கே சவேரியாருக்கு வந்து இவங்க இந்த பெண்ணுக்காக என்னென்னமோ ஜெபிச்சு பார்த்து எதுவும் நடக்காத அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் அழகாக எழுதுகிறா பாருங்கள், ஐ வெண்ட் வித் ஒன் ஆஃப் மை கம்பேனியன்ஸ் டு த சிக் உமன்ஸ் ஹவுஸ். அந்த நோயுற்ற அந்த பெண், அந்த டெலிவரி ஆக முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் கூட ஒரு துணையாளரை ஒரு அருள் சகோதரியோ உள்ள குருவானவரையோ கூட்டிக் கொண்டு அந்த உடல் நலமற்ற அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு அவர் சொல்கிறாரு, அண்ட் ஐ பிகேன் வித் கான்ஃபிடென்ஸ் டு கால் அப்பான் த நேம் ஆஃப் த லார்ட். ஆண்டவனுடைய நாமத்தை மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஒரு இன்டர்பிரட்டர் மூலியமாக, அதாவது மொழிபெயர் செய்யக்கூடிய ஒருத்தர் வழியாக, ஏன்னா இவருக்கு வந்து இவர் கேஸ்டலியன் மொழியை பேசக்கூடியவர், அங்கே வந்து மலபார் மொழியை பேசுகிறாங்க, தமிழினுடைய ஒரு வகை, அது மலையாளம் இல்லை தமிழும் இல்லை, இப்போ நம்ம பேசுகிற தமிழும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சென்ட், ஒரு வேரியண்ட்.
அப்போது அந்த மொழியில் இருக்கிறவருக்காக ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு இவர் வந்து நம்மளுடைய கிறிஸ்துவத்தினுடைய விசுவாசத்தினுடைய ஆர்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம விசுவாச பிரமாணமில் 12 ஆர்டிகல்ஸ் இருக்கிறது, 12 கூட்டுகள் இருக்கிறது. அந்த 12 இதையும் அவர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இவர் விளக்கி கூறுகிறார். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், அவருக்கு தெரியல. நம்ம நினச்சிட்ருக்கோம் சவேரியர் உள்ளே இறங்கி கான்ஃபிடெண்ட்டாக அடிக்கிறார், கான்ஃபிடெண்ட்டாக தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்கிறார் பாருங்கள், பை த மர்சி ஆஃப் காட் திஸ் உமன் பிலீவ்டு. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார், கடவுளுடைய இறக்கத்தினால அந்த பெண் வந்து நான் சொன்னதெல்லாம், நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அந்த பெண் வந்து விசுவசித்தாங்க அப்படின்றார். அப்போ அவருக்கு ஒரு தெரியாமல் கடவுள் மேலே இருக்க ஒரு விசுவாசத்தில் தான் அவர் போய் அந்த வீட்டில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு கத்தியில் நடக்கிற மாதிரி தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விசுவாசத்தோடு அவர் போயிருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ சவால்களை சந்திச்சிருக்காரு பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், கண்டினியூ பண்ணுறாரு, அட் லாஸ்ட் ஐ ஆஸ்ட் ஹர் வெதர் ஷீ விஷ் டு பி அ கிறிஸ்டியன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணிட்ட கேட்டிருக்காரு, நம்மளோட விசுவாச பிரமாணத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் கிறிஸ்தவராக மாற விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நேரடியாக கேள்வி கேட்டுட்டார். ஷீ ரிப்ளைட் தட் ஷீ வுட் அண்ட் கிளாட்லி. அந்த பெண் வந்து மிகுந்த சந்தோஷத்தோடு நான் கண்டிப்பாக மாறுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, தென் ஐ ரிசைட்டட் அ காஸ்பிள் ஓவர் ஹர். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ சப்போஸ் தட் சச் வேர்ட்ஸ் ஹேட் பின் ஹர்ட் இன் தோஸ் கண்ட்ரீஸ். அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள், இறை வார்த்தையை அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்கள், ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தையை பார்க்குறாரு. நம்ம அது சாதாரண ஏதோ ஒரு நம்ம புத்தகம் வாசிப்பதை போல் வாசிக்கிறோம். ஆனால் அப்படி சவேரியாருக்கு அது வல்லமை நிறைந்த உயிருள்ள இரு பக்கம் கூறுள்ள ஒரு வாளாக அவர் பார்க்குறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் நற்செய்தியை அந்த அம்மா மேலே வாசித்தேன் அப்படின்றார். அந்த அம்மா மேலே அதை ஓதுனதை போல் அந்த அந்த நற்செய்தியினுடைய வார்த்தைகளை அந்த அம்மா மேலே வாசித்தேன். முதல் முறையாக அந்த நாட்டில் நான் நற்செய்தியை வாசித்தேன் அப்படின்றார். அப்போ அவர் இறை வார்த்தையை எவ்வளோ வல்லமையான ஒரு ஆயுதமாக பார்த்துருக்காரு பாருங்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரா, நற்செய்தியை அந்த அம்மா மேலே வாசிச்சுட்டு ஐ டியூலி கேவ் ஹர் பேப்டிசம், அந்த அம்மாவுக்கு வந்து ஞானஸ்தானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, உடனடியாக ஞானஸ்தானம் பெற்றோன்னே ஆஃப்டர் பேப்டிசம் திஸ் குட் சோல் ஹூ ஹேட் புட் ஹர் ஹோப் இன் கிரைஸ்ட் அண்ட் பிலீவ்ட் வாஸ் டெலிவர்ட் ஆஃப் ஹர் சைல்டு. அதாவது ஞானஸ்தானம் பெற்ற உடனே இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்ச இந்த நல்ல ஆன்மாவுக்கு உடனடியாக அந்த குழந்தை அந்த அம்மா பெற்றெடுத்தாங்க. டெலிவரி உடனே ஆச்சு. ஞானஸ்தானம் வாங்கினோன்னே டெலிவரி ஆகிருக்கு. உடனே என்ன நடக்குது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவினுடைய கணவர் விசுவசிக்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் விசுவசிக்கிறாங்க. எந்த குழந்தை அன்னைக்கு பிறந்துச்சோ பிறந்த அன்னைக்கே கணவர் மற்ற பிள்ளைகள் அந்த பிறந்த அன்னைக்கே அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினர்கள் எல்லாத்தையுமே அவர் ஞானஸ்தானம் கொடுத்து மனமாற்றம் செய்ய வைக்கிறார். உடனடியாக என்ன நடக்குது, த ஹோல் வில்லேஜ் வாஸ் சூன் ஃபுல் ஆஃப் த நியூஸ் ஆஃப் த மிராக்கிள் விச் காட் ஹேட் ராட் இன் தட் ஹவுஸ். உடனடியாக அந்த கிராமம் முழுசும் இந்த இந்த அற்புதம் நடந்த இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, அவர் செஞ்சதாக சொல்லலை, கடவுள் செஞ்சதாக சொல்கிறார். ஏன்னா அவருக்கே தெரியாது இது நடக்கும்னு. விசுவாசத்தோடு போய் ஜெபிக்கிறாரு, அதுக்கப்புறம் அது நடந்திருக்கு. உடனே ஊர் மக்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி சாக கடந்த இந்த பெண்ணுக்கு வந்து ஞானஸ்தானம் வாங்கி கிறிஸ்தவராக மாறணுன்னு நல்லது நடந்துருச்சு, குழந்தை பிறந்துருச்சு, உயிர் தப்பிச்சிருச்சுன்ற இந்த நல்ல செய்தி பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கடவுள் சவேரியாருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. இப்போ சவேரியார் அந்த இடத்துல ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ என்ன நடக்குது, சவேரியார் போய் அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே கடவுள், படைத்த கடவுளினுடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் வழியாக மட்டும்தான் மாந்தர் எல்லாருக்கும் மீட்புண்டு அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஊர் தலைவர்கள், அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் சீஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மாஸ்டர் பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்போ இந்த ஊர் தலைவர்களுக்கு மேலே ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு, அதாவது நம்ம அவங்கள நாட்டாமன்னு சொல்லுவோமே, நாட்டாமன்னு சொல்லி நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஊர் தலைவர்கள் நாட்டாம பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் மாறுறோம் அப்படின்றாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நேரம் பார்த்தா அந்த நாட்டாம வந்து வரி வசூலிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்போ உடனே சவேரியார் போய் ஊர் தலைவர்கள்கிட்ட இருந்து இப்போ அடுத்து நாட்டாமைக்கிட்ட போய் பேசுகிறாரு. அங்கே போய் நம்ம கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, பரிசுத்தமாக வாழ்கிறது தான் இந்த மதம் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லும் போது அந்த நாட்டாமை யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஹி டிக்ளேர் தேட் இட் இஸ் அ குட் திங் டு பி அ கிறிஸ்டியன். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறது நல்லது போல தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஊர் தலைவர்கள்கிட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்கள் வேணால் மாறிக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பர்மிஷனும் கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இவர் பர்மிஷன் கொடுக்குறாரு ஒழிய அந்த நாட்டாமல் மாற கிடையாது.
அதையும் இவர் அழகாக அந்த கடிதத்தில் எழுதுறாரு. இந்த குட் அட்வைஸை கொடுத்தாலுமே ஹீ டிட் நாட் ப்ராக்டிஸ் இட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஊர் தலைவர்கள் அவங்களுடைய குடும்பத்தாரோட என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவத்தை தழுவுறாங்க, மனமாற்றம் அடைந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஊர் தலைவருங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோன்னே அந்த ஊர் மக்கள் எல்லாமே அவங்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி ஊர் மக்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெறுறாங்க. இப்படியே இவங்க முடித்ததுக்கப்புறம் கன்னியாகுமரியிலேருந்து அவர் சொல்கிறப்பாங்க, திஸ் ஒர்க் டன் வி வென்ட் ஸ்ட்ரெயிட் டு தூத்துக்குடி. ஸோ கன்னியாகுமரியில் இப்படி இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் அழகாக எழுதுகிறாரு. அங்கே தூத்துக்குடியில் இருக்க மக்கள் எங்களை ரொம்ப கனிவோடு எங்களை வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி அழகாக தூத்துக்குடி மக்களை பற்றி அவர் அங்கே எழுதுகிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்த ஆண்டு கொண்டிருந்த போர்ச்சுகீஸினுடைய கவர்னர் அவருடைய கனிவான செயல்களை பற்றிலாம் அவர் எழுதுகிறாரு. அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கல, அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக அந்த கடிதத்தை அவர் எப்படி முடிக்கிறார் பாருங்க. ஐ ஹோப் தட் இன்னாசியார்கிட்ட எழுதுகிறாரு, ஐ ஹோப் தட் வி ஷால் see one another again, if not in this life, at least in that blessed life which is to come, whose joys far surpass all that we could have here. Your child in Christ, Francis. கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய பிள்ளை ஃப்ரான்சிஸ்ன்னு சொல்லி முடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சீக்கிரமாக பார்க்கணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னாசியார்கிட்ட எழுதுகிறாரு. ஒருவேளை இந்த வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் பார்க்க முடியலனாலும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த விண்ணக வாழ்க்கையில் எங்கே நம்மளால் நம்மளுடைய புரிதலெல்லாம் கடந்த சந்தோஷம் இருக்குதோ அந்த விண்ணக வாழ்க்கையிலையாவது நம்ம திரும்பி பார்க்கலாம், இந்த உலக வாழ்க்கையில் பார்க்க முடியலனா அப்படின்னு சொல்லி ரொம்ப டச்சிங்காக இந்த கடிதத்தை புனித பிரான்சிஸ் சவேரியார் முடிக்கிறார். இது ஒரு கடிதம். இதில் நம்ம அழகாக பார்க்குறோம், அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப எளிமையாக அவர் நற்செய்தி அறிவிக்க முயற்சி செய்கிறார். கடவுள் அவர் கூட இருந்து ஒரு சின்ன அருமடையாளத்தை செஞ்சு, ஒரு அதிசயத்தை செஞ்சு, அதன் வழியாக அந்த மக்களுக்கு சவேரியாரை பற்றி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அதன் வழியாக மக்கள் எல்லாத்தையும் மனமாற்றார். இது அதே நேரத்தில் அவர் ஜெபமாலையினுடைய விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் பிதாவே அருள் நிறைந்த மாதிரியே ஜெபங்களை சொல்லி கொடுத்து மக்களை விசுவாசத்தினால கிறிஸ்து விசுவாசத்தை ஊட்டுறதே ஜெபமாலை, அந்த ஜெபங்களை சொல்லி கொடுத்து தான் அவர் நமக்குள்ளே கிறிஸ்துவையே அறிவித்து விசுவாசத்தையே நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஜெபமாலை நம்மளுடைய இதயத்திலும் நம்மளுடைய மரபு அணுக்களிலும் இரத்தத்திலும் இன்னமும் அது கலந்துருக்கிறது. இதுதான் நம்ம இந்த முதல் கடிதத்தில் பார்த்தோம். இரண்டாவது கடிதம் அதே முதல் வால்யூம்லேயே, அதே இரண்டாவது புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் சாப்டர் 2ல் 14வது லெட்டர். இது ரோம்ன்ற சொசைட்டிக்கு இவர் கொச்சின்லேருந்து எழுதுகிறார். கொச்சின்லேருந்து எழுதினாலும் இவர் இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரியில் செய்த அந்த பணிகளை பற்றி தான் அவர் இங்கே விவரிக்கிறார். ஸோ ரோமில் இருக்கக்கூடிய இயேசு சபைக்கு எழுதின 14வது கடிதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். வழக்கம் போல் அவர் புனித பவுலை போல் இந்த கடிதத்தை துவங்குகிறார். அவர் என்ன சொல்கிறாரு, போர்ச்சுகல்லேருந்து 3 வருடங்கள் ஆயிடுச்சு, இங்கே நடந்த இந்த விஷயங்களை பற்றி நான் ஏற்கனவே என்னென்ன பண்ணேன்றதெல்லாம் உங்களுக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார், ஐ அண்ட் ஃப்ரான்சிஸ் மன்ஷியாஸ் ஆர் நவ் லிவிங் அமாங்ஸ் த கிறிஸ்டியன்ஸ் ஆஃப் காம்ப்ரின். அதாவது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் நானும் இன்னொருத்தர் ஃப்ரான்சிஸ் மன்ஷியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இன்னொரு தோழர், ஒரு அருள் சகோதரர், அவர் ஒரு குருவானவர்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரான்சிஸ் மன்ஷியாஸ்ன்ற அந்த குருவானவரோட அவரும் ஃப்ரான்சிஸ் சவேரியாரும் சேர்ந்து கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோட வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. நான் இங்கே முதல்ல வந்தப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் சொன்னப்போ டீட்டெயிலாக நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்தை பற்றி இன்னும் அவர் ஆழமாக கேட்டிருக்காரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களாம், எங்களுக்கு கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. தே ஒன்லி ரிப்ளைட் தட் தே வர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போது அங்கேயுமே அவர் அவங்க ரொம்ப ஒன்றுமே தெரியாதவர்களை போல இருப்பதாக அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு நம்ம கிறிஸ்தவத்தினுடைய இந்த 10 கட்டளைகள் தெரியல, நம்ம கிறிஸ்தவத்தினுடைய மறைபொருள்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க, வி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் அனதர் ஆஸ் ஐ ஸ்போக் கேஸ்டிலியன் அண்ட் தே மலபார். நான் கேஸ்டின் மொழி பேசுகிறேன், அவங்க மலபார் மொழி பேசுகிறாங்க, அதனால் எங்கள் 2 பேருக்கும் ஒன்றுமே எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி புனித சவேரியார் சொல்கிறார். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ ஐ பிக்ட் அவுட் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் வெல் ரெட் ஆஃப் தெம். அப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய நல்லா படித்த ஒரு நபரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து 2 லாங்குவேஜும், கேஸ்டிலின் மொழியும் மலபார் மொழியும் தெரிஞ்ச ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவங்களோட அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், நிறைய மீட்டிங்ஸ் வைக்கிறாரு.
2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு நிறைய முறை சந்தித்து நிறைய மீட்டிங்ஸ் வச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் முறையாக நம்ம கத்தோலிக்க அந்த கிறிஸ்தவத்தினுடைய சின்ன குறிப்பிடத்தை அவர் மலபார் மொழியில் மாற்றுறாரு. அப்போது ஒரு இந்தியன் மொழியில் முதல் முறையாக பிரிண்ட் செய்யப்படக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னாக்கா அது நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய சின்ன குறிப்பிடம், சின்ன மறைக்கல்வி, குறுமறைக்கல்வி. அதை அவர் மலபார் மொழியில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இதை அந்த நல்லா படித்த ஒருத்தர் வழியாக இதை டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே அவர் என்ன சொல்கிறாங்க, திஸ் ஐ லேர்ன்ட் பை ஹார்ட் அண்ட் தென் ஐ பிகன் டு கோ த்ரூ ஆல் த வில்லேஜஸ் ஆஃப் த கோஸ்ட் calling around me by the sound of a bell, as many as I could, children and men. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த மறைக்கல்வி மலபார் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே எல்லா ஃபுல் மொழியும் கற்றுக்கல. முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு, மலபார் மொழியில் நம்ம கத்தோலிக்க அந்த சின்ன குறிப்பிடத்தை மட்டும் அவர் மனப்பாடம் பண்ணுறாரு. இவர் நம்ம மொழியில் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிராமமாக போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா மணி அடிக்கிறாரு. சவுண்ட் ஆஃப் அ பெல், மணியினுடைய சத்தத்தினால அவர்கிட்ட எத்தனை பேர்த்த சேர்க்க முடியுமோ, பெரியவர்களும் சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு நாளைக்கு 2 முறை I assembled them twice a day and taught them the Christian doctrine. நம்ம கிறிஸ்தவத்தினுடைய அந்த போதனைகள் எல்லாத்தையுமே இந்த சின்ன குறிப்பிடத்தெல்லாம் மலபார் மொழியில் இவர் கற்றுக்கிட்டார் இல்லையா. இப்போ மணி அடிக்கிறாரு, சத்தத்தை கேட்டு என்னடா சத்தம் வருதுன்னு சொல்லி எல்லா மக்களும் அவரை சுற்றி ஒன்று கூடுறாங்க. அப்போ இவர் உடனே ஒரு நாளைக்கு 2 முறை இந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி, யார் இவர் ஒரு வெள்ளைக்காரராக இருக்காரு மணி அடிக்கிறாருன்னு சொல்லி எல்லாம் ஒன்று கூடுவாங்க போல். அப்போ கூடும்போது இவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய அந்த போதனைகள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு அந்த மலபார் மொழியில் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை கற்றுத்தராரு. நம்ம யோசிச்சிருப்போம் எப்படி இவர் இந்த மக்கள் எல்லாத்தையுமே மாற்றிருப்பாருன்னு. இங்கே தான் அந்த சீக்ரெட் இருப்பாருங்க. இவர் மணி அடிக்கிறாரு, மணி சத்தத்தை கேட்டால் சின்ன பிள்ளைங்க தான் முதல்ல ஓடி வருங்க. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க நம்மளோட மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவரை சுற்றி எல்லாம் ஒன்று கூடினப்போ மோஸ்ட்டாக சில்ட்ரன் தான் இருந்திருக்காங்க, சின்ன பிள்ளைங்க தான் இருந்திருக்காங்க. இவர் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணுறாராம், ஆல் த டைம் ஐ கெப்ட் டெல்லிங் தெம் to go on teaching in their turn whatever they had learned to their parents, family and neighbors. இவர் என்ன பண்ணுறாரு, சின்ன மீனை பிடிச்சி பெரிய மீனை பிடிக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட நம்மளோட கிறிஸ்தவ இந்த விசுவாசம், இதனுடைய அந்த பரிசுத்தத்தை எல்லாத்தையுமே, இந்த சட்டங்கள், ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு மாதம் இந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுறாரு. 1 மாதம் ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த பிள்ளைங்க நல்லா அவங்களோட மனசில் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்கன்றாரு. அப்போ இந்த சின்ன பிள்ளைங்க போய், அம்மா நீங்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, அம்மா நீங்கள் வீண் வார்த்தை செய்யக்கூடாது, நீங்கள் சிலை வழிபாடு பண்ணக்கூடாது, இதெல்லாம் அங்கே தெய்வம் கிடையாது, இதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லும்போது என்ன நடக்கும், அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போது இவங்க சொல்லிக் கொடுக்கிட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு ஒரு சாமியார் அப்படின்னு சொல்லவும் இந்த மக்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இவர் சின்ன மீனை வச்சு பெரிய மீன்களை பிடிச்சிருக்கிறாரு. அவர் எழுதுறாரு பாருங்க தொடர்ந்து, எவ்ரி சண்டே ஐ கலெக்டட் தெம் ஆல் மென் அண்ட் விமென், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த சர்ச். அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்களையும் பெண்களையும் பசங்களையும் பொண்ணுங்களையும் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி இவர் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்களாம் நம்மளுடைய முன்னோர்கள். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காப்பாங்க, எவ்வளோ அழகாக நம்மளுடைய விசுவாசத்தை நம்மளுடைய மூதாதையருக்கு விதைச்சிருக்காருப்பாங்க. திரும்பவும் நம்ம முதல் கடிதத்தில் பார்த்த மாதிரி ஜெபமாலையினுடைய ஜெபங்களை தான் இங்கே அவர் பயன்படுத்துகிறார். என்ன பண்ணுறாப்பாங்க, ஐ பிகேன் பை காலிங், எப்படி சொல்லி கொடுத்துருக்காருப்பாங்க சண்டே I began by calling on the name of the most holy Trinity, Father, Son and the Holy Ghost, and I recited aloud the Lord's Prayer, the Hail Mary, the Creed in the language of the country. They all followed me in the same words and delighted in it wonderfully. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் ஒன்றா கூட்டிகிட்டு ஆண்கள் பெண்கள் பசங்க பொண்ணுங்கள் எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒன்று கூட்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு, முதல்ல பிதாசுதன் பரிசுத்தாவின் பேரால் சிலுவை அடையாளம் வரையக்கூடிய அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் பிதாவை ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறாரு, அருள் நிறைந்த மரியை ஜெபத்தை சொல்லிக்கிறாரு, விசுவாச பிரமாணம், இது எல்லாத்தையுமே மலபார் லாங்குவேஜில் நம்மளுடைய அந்த நாட்டினுடைய அந்த மொழியில் நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்றாரு. இப்போ இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு. இவர் சொல்ல அவங்கள எல்லாத்தையும் பின்பற்றி திரும்ப ரிப்பீட் பண்ண சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாருங்க. they delighted in it wonderfully, ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் இவர் சொல்லி கொடுக்குறதெல்லாம் அவங்க திரும்ப சொல்கிறாங்க. then I repeated the creed by myself.
அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நம்மளுடைய அந்த விசுவாச பிரமாணத்தினுடைய அந்த 12 ஆர்டிக்கலையும் ஒவ்வொன்றா அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாராம். ரிப்பீட் பண்ணிவிட்டு அவர் கேட்குறாரு, வெதர் தே பிலீவ் இட் அன்ஹெசிடேட்டிங்லி, நீங்கள் தயக்கமே இல்லாமல் இதை எல்லாத்தையும் விசுவசிக்கிறீங்களா, இந்த விசுவாச பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விசுவசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ நம்மளோட மூதாதையர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப உயரிய ஒரு வாய்ஸில், லவுட் வாய்ஸில் 2 கைகளையும் க்ராஸ் பண்ணி மார்பு மேலே வைத்து கொண்டு நெஞ்சு மேலே வச்சுட்டு 2 கையையும் க்ராஸ் பண்ணி நாங்கள் எல்லாமே இதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு குரலாக அவங்க பதில் அளித்தாங்களாம். அவர் திரும்ப என்ன பண்ணுறாரு பாருங்கள், ஐ டேக் கேர் டு மேக் தெம் ரிப்பீட் த க்ரீட் ஆஃப்னர். திரும்பவும் விசுவாச பிரமாணத்தை அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்கிறேன், மற்ற ஜெபங்களையும் ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு, இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு. திரும்ப அவங்க நம்புகிறோன்னு சொன்னோன்னே அவர் அழகாக சொல்கிறாரு, தோஸ் ஹூ பிலீவ் ஆல் தட் இஸ் கண்டெய்ன்ட் தேரின் ஆர் கால் கிறிஸ்டியன்ஸ். ரொம்ப சிம்பிளாக அழகாக நமக்கு டெஃபினேஷன் தராரு. இந்த விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருப்பாங்க, அதோடு மட்டும் நிறுத்தலை. இதுதான் பிரிவினை சகோதரர்கள் அறிவிக்கக்கூடிய நற்செய்திக்கும் நாம் அறிவிக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அறிவிக்கக்கூடிய நற்செய்திக்கும் வித்தியாசம். ஆண்டவரை இந்த விசுவாச பிரமாணத்தை விசுவசித்தால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க, ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் த க்ரீட் ஐ கோ ஆன் டு த கமாண்ட்மெண்ட்ஸ். நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளைகளையும், ஏன்னா ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார், உலகமெங்கும் சென்று தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயரால் எல்லாரையும் ஞானஸ்தானம் கொடுத்து என் சீடர்களாக மாற்றுங்க. அது ஒரு கட்டளை. 2வது கட்டளை, நான் உங்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பித்தவை அனைத்தையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். அப்போ சவேரியார் பாருங்கள், அழகாக அந்த 2 கட்டளைகளை ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர் கொடுத்த அதே கட்டளையை அவர் பின்பற்றார். முதல்ல விசுவாச பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அதை விசுவசிக்க சொல்கிறாரு. நீங்கள் விசுவசிச்சிங்கன்னா நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள். இப்போ அடுத்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, கட்டளைகளை கற்றுத்தராரு. கற்றுத்தந்துட்டு இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சட்டங்கள், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும்னா நீங்கள் இது எல்லாத்தையுமே விசுவசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக கடைப்பிடித்தீர்கள் என்றால் அவர் சொல்லப்பாங்க, எவ்ரி ஒன் ஹூ அப்சர்வ்ஸ் தெம் ஆல் ஃபெய்த்ஃபுல்லி இஸ் அ குட் அண்ட் ட்ரூ கிறிஸ்டியன் அண்ட் இஸ் இட்டர்னல் ஆஃப் அண்ட் இஸ் சர்டன் ஆஃப் இட்டர்னல் சால்வேஷன். இங்கே நான் சொல்லிக் கொடுத்த இந்த கட்டளைகள் எல்லாத்தையும் கண்ணியமாக ரொம்ப விசுவாசத்தோடு நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் நல்ல உண்மையான நல்ல கிறிஸ்தவர்கள். நீங்கள் கண்டிப்பாக இட்டர்னல் சால்வேஷன் ரட்சிப்படைவீங்க. இங்கே தான் ஒரு ரட்சிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் ரட்சிப்படைவீர்களா அப்படின்னா நீங்கள் ஆண்டவரனுடைய இந்த விசுவாச பிரமாணத்தை விசுவசிக்கணும். அந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவர்கள், நீங்கள் ரட்சிப்படைஞ்சு விண்ணகத்துக்கு போவீங்க. ஆன் த அதர் ஹேண்ட், whoever neglects a single one of them is a bad Christian and will be cast into hell unless he is truly penitent for his sin. அப்படின்னு என்ன சொல்கிறாரு, மாறாக நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்டளையை கூட நீங்கள் மீறினீங்கன்னா நீங்கள் ஒரு கெட்ட கிறிஸ்தவர்கள், யூஆர் அ பேட் கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்கள் தான், ஏன்னா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்க, ஆனால் நீங்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள். இதில் இருக்கக்கூடிய ஒரு கட்டளை நீங்கள் கடைபிடிக்கலனா கூட யூஆர் அ பேட் கிறிஸ்டியன் அண்ட் யூ வில் பி காஸ்ட் இன் டு ஹெல். நீங்கள் வந்து நரகத்தில், நரகத்தில் தள்ளப்படுவீங்க. ஒரு வேளை நீங்கள் உங்கள் பாவத்துக்கு மனத்துயர், உண்மையான மனத்துயர் அடையலைன்னா நீங்கள் நரகத்துக்கு தள்ளப்படுவீங்க. அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், நீங்கள் உண்மையான மனத்துயர் அடைஞ்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை பாவத்தில் இருந்தீங்கன்னா கூட, இஃப் யூ ஆர் ரியலி பெனிடென்ட், ட்ரூலி உண்மையாலே மனத்துயர் இருந்துச்சுன்னா நீங்கள் உத்திரிகை ஸ்தலத்துக்காக போவீங்க அப்படின்னு சொல்லி அவர் இங்கே மீன் பண்ணுறாரு. அப்போது அவர் அழகாக சொல்கிற பாருங்க, the converts and heathen alike are astonished at all this, which shows them the holiness of the Christian law, its perfect consistency with itself and its agreement with reason. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நம்மளுடைய கட்டளைகள் கிறிஸ்தவத்தினுடைய இந்த உச்சக்கட்டமான பரிசுத்தத்தை எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரர் முட்டாளின்னு சொன்னால் நீங்கள் வந்து எரிநரகத்துக்கு தள்ளப்படுவீங்க. நீங்கள் கெட்ட வார்த்தைகள் உங்களோட மத்தியில் அந்த வார்த்தைகள் கூட பேசப்படக்கூடாது, நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது, நீங்கள் வந்து இச்சையோடு பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட அழகான கட்டளைகள்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறத இவங்கெல்லாம் கேட்டுட்டு இந்த மனமாற்றம் அடைஞ்சவங்களாம் தேவர் அஸ்டானிஷ்டுன்றார், அவங்களாம் ஆச்சரியத்துக்குள்ளே ஆகிறாங்களாம். இப்படி கூட ஒரு பரிசுத்தமான ஒரு மதம் இருக்குமா, இப்படி கூட ஒரு இனம் வாழ முடியுமா, கடவுள் இவ்வளோலாம் எதிர்பார்க்குறாரா, உங்கள் விண்ணக தந்தை பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அவங்க கேட்கும்போது அவங்க ஆச்சரியத்துக்குள்ளே ஆகிறாங்களாம். ஏன் அவர் புனித சவேரியார் சொல்கிறாப்பாங்க,
இவங்க இதெல்லாம் அஸ்டானிஷ் ஆகி இதெல்லாம் அவங்க யோசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, நம்ம கிறிஸ்தவத்தினுடைய பரிசுத்தம் எந்த அளவுக்கு நம்மளுடைய பகுத்து அறிவோட அது ஒன்றாக இணைந்து அதோட அக்ரிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சவேரியார் சொல்கிறார். அப்போது நம்ம ரேஷ்னல் பிரெயின், நம்மளுடைய பகுத்து அறிவுக்கு கிறிஸ்தவ மதத்தினுடைய விசுவாச கோட்பாடுகள், கட்டளைகள் ஒத்து போகுது. அதனால தான் இந்த மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏதோ ஒரு பிற இனத்தவர்கள், இது வரைக்கும் கிறிஸ்தவத்தை அறியாதவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய அந்த மதிப்பீடுகள், கோட்பாடுகளை சொல்லும்போது அவங்களுடைய மனசாட்சிக்கு இதெல்லாம் சரின்னு பட்டுது. நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஆமால இப்படிலாம் வாழ்ந்தால் நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசாட்சிக்கு சரின்னு படுது. அதுதான் இப்படி தாமஸ் அக்வினாஸ் கூறுகிறார், எல்லா மக்களுக்கும், எல்லா மனிதர்களுடைய தெர் இஸ் அ நேச்சுரல் மாரல்லாக, நம்மளுடைய மனசாட்சியில் ஒரு எது சரி எது தப்புன்னு நம்மளால் பகுத்தறியக்கூடிய அந்த நேச்சுரல் இயற்கையான ஒரு நியதியை நம்மளுடைய மனசாட்சியில் எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவ மதத்தில் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகள் எல்லாமே நல்லது போல தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி அப்படி தான் அவங்க அழகாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ சவேரியார் நம்ம ஏதோ மேஜிக் பண்ணி மாற்றலை, அதுவும் நடந்திருக்குது, அருமடையாளங்கள் நடந்திருக்கு. ஆனால் அவர் ஸ்டெப்பாக தான் போயிருக்கிறார். நம்ம நினச்ச மாதிரி ஏதோ அவங்க வானத்துலேருந்து குதித்து ஒரு புனிதர் வந்து எல்லாத்தையும் மாற்றலை. நம்மை போல் ஒரு சராசரி மனிதராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் முடியுதோ, எதெல்லாம் அவருக்கு சரின்னு படுதோ, தூய ஆவியினுடைய வழிநடத்துதலின் வழியாக அழகாக மாதாவுடைய உடனிருப்பினால் புனித சவேரியார் என்னெல்லாம் அவரால் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு அவர் நற்செய்தி அறிவிச்சிருக்கார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாப்பாங்க, இந்த கட்டளைகள்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஆஃப்டர் திஸ் ஐ ரிசைட் அவர் பிரின்சிபல் ப்ரேயர்ஸ் ஆஸ் தி அவர் ஃபாதர் அண்ட் த ஹெயில் மேரி அண்ட் தி சே தெம் ஆஃப்டர் மீ. அப்போ அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் அருளிருந்த மரியை ஜெபத்தையும் பரலோகத்தில் பிதாவை ஜெபத்தையும் சொல்லி கொடுத்து அவருக்கு பின்னாடி அதை ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்கிறாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் விசுவாச பிரமாணத்துக்கு போய் அதை சொல்லி கொடுத்துட்டு அதோடு சேர்த்து திரும்பவும் பரலோகத்தில் பிதாவை அருளிருந்த மரி. நமக்கு தெரியுது விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் பிதாவை அருளிருந்த மரி, இந்த ஃபார்மேட் என்னது, இதுதான் நம்ம ஜெபமாலையினுடைய ஃபார்மேட். ஸோ இதை திரும்பவும் சொல்கிறாரு. சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டு பாடுறாங்களாம், ஒரு ஷார்ட் ஹிம், ஒரு பாட்டு பாடுறாங்களாம். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம விசுவாச பிரமாணத்தில் 12 கூற்றுகள் இருக்கிறது, ஆர்டிகல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா என்ன, உதாரணத்துக்கு முதல் ஆர்டிக்கல் வந்து விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன், இதுதான் முதல் கூற்று. இப்போ இதை எடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கூற்றை சொன்னதுக்கப்புறம் ஒரு பரலோகத்தில் பிதாவே ஒரு அருளிருந்த மரியை ஜெபத்தை ஜெபிச்சுட்டு அவர் ஆண்டவர் இயேசு கிட்ட ஒரு பாடல் பாடுறாங்க. என்னது, ஜீசஸ் சன் ஆஃப் த லிவிங் காட் கிராண்ட் அஸ் த கிரேஸ் டு பிலீவ் ஃபர்ம்லி திஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆஃப் யுவர் ஃபெய்த் அண்ட் தேட் வி மே அப்டைன் திஸ் ஃப்ரம் யூ வி ஆஃபர் யூ திஸ் ப்ரேயர் டாட் அஸ் பை யுவர் செல்ஃப். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் இயேசுக்கிட்ட இந்த முதல் விசுவாச பிரமாணத்தினுடைய ஃபஸ்ட்டு ஆர்டிக்கிளை சொல்லிவிட்டு அதை அவங்க ரிப்பீட் பண்ண வச்சுட்டு ஒரு பரலோகத்தில் பிதாவை ஜெபத்தை சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பாட்டு, ஆண்டவர் இயேசுவே வாழும் கடவுளினுடைய மகனே, இந்த முதல் விசுவாச பிரமாணத்தின் கூற்றை நாங்கள் விசுவசிப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய அருளை தாங்க, இதுக்காக நீங்கள் சொல்லி கொடுத்த பரலோகத்தில் பிதாவை ஜெபத்தையே நாங்கள் உங்ககிட்ட ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டாவதாக மாதா கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஹோலி மேரி, அருளிருந்த மரியை ஜெபத்தை ஜெபிச்சதுக்கப்புறம், ஹோலி மேரி மதர் ஆஃப் ஆர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்டைன் ஃபார் அஸ் ஃப்ரம் யுவர் மோஸ்ட் ஸ்வீட் சன் தட் வி மே பிலீவ் வித்தவுட் ஹெசிடேஷன் திஸ் ஆர்டிக்கல் ஆஃப் த கிறிஸ்டியன் ஃபெய்த். அதாவது பரிசுத்த தேவ மாதாவே, ஆண்டவர் இயேசுவின் தாயே, எங்களுக்கு உம்முடைய அன்பார்ந்த இனிமையான மகனிடமிருந்து இந்த முதல் விசுவாச பிரமாணத்தினுடைய இந்த கோட்பாடை நாங்கள் விசுவசிப்பதற்கு எங்களுக்கு அருளை உம்முடைய இனிமையான மகனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நம்ம எங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இதுதான் புனித லோயோலா இன்னாசியார் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ், ஆன்மீக பயிற்சிகள் அப்படின்ற அந்த பயிற்சியை புனித சவேரியாருக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே தூத்துக்குடி கன்னியாகுமரியில் நமக்கு கற்றுத்தர்றாரு. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி நம்மளுடைய விசுவாச பிரமாணத்தினுடைய மற்ற 11 ஆர்டிகல்ஸ், அதாவது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன், இதை சொல்லிவிட்டு ஒரு பரலோகத்தில் பிதாவே, அப்புறம் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு அருளிருந்த மரியை ஜெபம், அப்புறம் மாதாவுக்கு ஒரு சின்ன பாட்டுனா ஜெப பாட்டு. அது முடித்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த விசுவாச கோட்பாடு
அவருடைய ஒரே மகனாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இதுதான் செகண்ட் ஆர்டிக்கல். இதை திரும்ப சொன்னதுக்கப்புறம் திரும்ப ஒரு பரலோகத்தில் இருக்க பிதாவே, ஆண்டவர் இயேசுக்கு ஒரு பாட்டு, அப்புறம் ஒரு அருளிந்த மாதிரியே, அப்புறம் மாதாவுக்கு ஒரு பாட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்தினுடைய 12 அந்த கோட்பாடுகளையும் அவர் சொல்லி ஒரு பரலோகத்திற்கு ஒரு ஆள் இந்த மாதிரி ஜெபிச்சு நம்ம எப்படி இதே ஜெபமாலையில் நம்ம 10 மணிகளுக்கு நடுவில் நம்மளுடைய ஜெபத்தை நம்ம வைப்போமோ, நம்மளுடைய ஜெப கருத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு மறையின்மையை தியானிச்சுக்கிட்டே இந்த 10 மணியை சொல்கிறோமோ, அதே போல் இங்கே சவேரியர் என்ன பண்ணுறாரு, ஒரு விசுவாச பிரமாணத்தினுடைய முதல் ஆர்டிக்கல் எடுத்து அதை தியானிச்சுக்கிட்டே ஒரு பரலோகத்தில் இருப்பதை ஒரு அருள் இந்த மாதிரியே ஆண்டவருக்கு ஒரு பாட்டு, மாதாவுக்கு ஒரு பாட்டு பாடுறார். இந்த மாதிரி விசுவாச பிரமாணத்தை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாருங்க, we teach then the commandments in the following. அதாவது என்ன பண்ணுறாரு, இதே போல் 10 கட்டளைகளையும் சொல்கிறாரு. முதல் கட்டளையை படித்து அவங்கள இவர் சொல்லி ரிப்பீட் பண்ண வச்சுட்டு திரும்ப ஒரு பரலோகத்தில் இருக்க பிதாவே, அது முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு ஜெப பாட்டு ஆண்டவர் இயேசுக்கு. அந்த ஜெப பாட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு அருளிருந்த மரியை ஜெபம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு மாதாவுக்கு ஒரு பாட்டு. இங்கே ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, மாற்றுறாரு. என்ன சொல்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் த லிவிங் காட் கிராண்ட் அஸ் த கிரேஸ் டு லவ் யூ அபவ் ஆல் திங்ஸ். அங்கே இதை விசுவசிக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் தாங்கன்னு கேட்டோம். இங்கே என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் உங்களை அதிகமாக அன்பு செய்யக்கூடிய அருளை தாங்கன்னு சொல்லி கேட்குறோம். அப்புறம் ஒரு பரலோகத்தில் போய் ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உடனே மாதாவுக்கு ஒரு பாட்டு, ஹோலி மேரி மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் obtain for us from your son the grace to observe perfectly the first of his commandments. அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபப்பாட்டு ஜெபிச்சுட்டு ஒரு அருளிந்த மாதிரி ஜெபம். என்ன ஜெபம் இது, பரிசுத்த கன்னி தாயே, தேவமாதாவே, ஆண்டவர் இயேசுவினுடைய தாயே, உம்முடைய மகனிடமிருந்து இந்த முதல் கட்டளையை சரிவர கண்ணும் கருத்துமாக அதை கடைபிடிக்க எங்களுக்கு அருளை பெற்றுத்தாங்க உங்களுடைய மகனிடமிருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப பாட்டு பாடிட்டு ஒரு அருள் இந்த மாதிரியே ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. ஸோ வி கோ ஆன் த்ரூ தி அதர் 9. மற்ற 9 கட்டளைகளுக்கும் கட்டளையை சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு பாட்டு, ஒரு பரலோகத்திற்கு பிதாவே, மாதாவுக்கு ஒரு ஜெப பாட்டு, ஒரு அருள் இந்த மாதிரியே, இப்படி 10 கட்டளையை அவங்க ஜெபிக்கிறாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறப்பாங்க, இதெல்லாம் அவங்க நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அழகாக அவர் பாருங்கள், இவங்களும் மனுஷங்க தானே, அவர் அழகாக சொல்கிறப்பாங்க, they will have all other things that they can wish for more abundantly than they would be able to ask for them. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், அவருடைய நம்மளுடைய கிறிஸ்துவத்தினுடைய விசுவாச பிரமாணத்தை விசுவசிக்கணும். இந்த 2 மட்டும் கேளுங்க. ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பி கேளுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குறத விட அதிகமாகவே கடவுள் உங்களுக்கு அபண்டன்ட்லி உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னது, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை இங்கே சொல்கிறாரு. நீங்கள் முந்த கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்க, மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அப்படின்னா நீங்கள் இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்க சொல்லி அதுக்கான அருளை கேளுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்களுக்கு உலக பிரகாரமான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கடவுள் அம்மிக்கு குலுக்கி மடியில் சரியில்ல அளவு கொண்டு போடுவார்னு சொல்லி அபண்டண்ட்டாக கொடுப்பாருன்னு சொல்லி சவேரியார் அழகாக நமக்கு கிறிஸ்துவத்தை, நமக்கு எப்படி விசுவாசத்தை நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நமக்கு முன்மாதிரியாக கற்றுத்தரார். அப்புறம் அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, ஐ மேக் தெம் ஆல் அண்ட் பர்டிகுலர்லி தோஸ் ஹூ ஆர் டு பி பேப்டைஸ்ட் ரிப்பீட் த ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் கன்ஃபெஷன். பொது பாவ சங்கீதம் அவர் கொடுக்குறாரு, பொது பாவம் மன்னிப்பு. ஏன்னா இது நம்ம திருச்சபையில் அனுமதிக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு ஜப வழிமுறையே இருக்கிறது. ஒருவாக நிறைய கூட்ட பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு பொதுவான ஒரு வழிபாட்டு முறை வழியாக அவங்களுக்கு பொது மன்னிப்பு, ஜென்ரல் கன்ஃபெஷன், பாவ சங்கீதனம், பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கொடுக்க முடியும் ஒரு குருவானவர்னால. ஸோ ஏன்னா மக்கள் நிறைய பேர் இருக்கனால ஒவ்வொருத்தருக்கும் கன்ஃபெஷன் கேட்க முடியாது, பாவசங்கீதனம் கேட்க முடியாது. அப்போது சவேரியர் என்ன பண்ணுறாரு, பொது பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்ப ஒரு தடவை ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விசுவாச பிரமாணத்தினுடைய அந்த 12 கூற்றுகளையும் அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணி இதெல்லாம் உறுதியாக நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. வெதர் தே பிலீவ்ட் இட் ஃபர்ம்லி. அப்புறம் ஆஃப்டர் தே ஹேவ் ஆன்சர்ட் எஸ், ஆமாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொன்றுக்கும் ஆமாம் நம்புகிறோன்னு சொல்லி, அதனால தான் நம்மளும் திருப்பலியில் பாருங்கள் அதே தான் சொல்கிறோம், விசுவசிக்கிறேன், நம்புகிறேன். இவர் தூய் ஆவியானவர்னால் கருவுற்று கன்னித்தாய் அன்னை மாமரியிடமிருந்து பிறந்தார், போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடு, ஒவ்வொன்றையும் நம்ம நம்புகிறோம்னு சொல்லி சொல்கிறோம். அதே போல் அவர்களுக்கும் நம்புகிறீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரட்சிப்பு பெறுவதற்கு என்னென்ன நம்மளுடைய காரியங்கள் செய்யணும், நம்மளுடைய கடமைகள் என்ன,
த டியூட்டிஸ் நெசசரி டு சால்வேஷன். தெளிவாக கட்டளைகள் எல்லாம் கடைப்பிடிக்கிறதுலாம் என்னென்ன கட்டளைகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, லாஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அட்மிட் தெம் தஸ் ப்ரிப்பேர்ட் டு பேப்டிசம். அதுக்கப்புறம் தான் அவர்களை நான் வந்து ஞானஸ்தானத்துக்கு அனுமதிப்பேன் அப்படின்றாரு. த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எண்டட் பை த சால்வே ரெஜினா பெகிங் த எய்ட் அண்ட் ஹெல்ப் ஆஃப் அவர் பிளஸட் லேடி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் சால்வே ரெஜினா, கிருபதேயாபத்திற்கும் மாதவாக இருக்கின்ற எங்கள் ராக்கினி, அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்து மாதவுடைய பரிந்துரையும் உதவியையும் நாடி முடிப்பாராம். அப்போ பாருங்கள், அவருடைய மாத பக்தி இங்கே அழகாக வெளிப்படுது. இதே போல் தான் நம்மளும் ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சதுக்கப்புறம் கிருபதேயாபத்துக்கு மந்திரம் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இது நம்ம ரத்தத்தில் ஊறி இருக்குது. இதை விதைச்சது புனித பிரான்சிஸ் சவேரியார். பாருங்கள், எதுவுமே இல்லை, விசுவாச பிரமாணம், பரலோகத்தில் பிதாவே, அருள், இந்த மாதிரி நடுவில் அவங்களுடைய சொந்த வாயில் அவங்களே ஏற்றக்கூடிய ஜெபம். ஆண்டவரே, இதை விசுவசிக்க எங்களுக்கு அருள் தாங்க, இந்த கட்டளைகளை கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள் தாங்க. ஸோ இதெல்லாம் நடுவில் அவங்களே ஜெபத்தை பாட்டாக மாற்றி பாடுறாங்க. நம்மளும் என்ன பண்ணுறோம், பரலோகத்தில் பிதாவே, அருள், இந்த மாதிரி ஜெபிக்கிறோம். நடுவில் ஒவ்வொரு 10 மணிக்கு நடுவில் நம்மளுடைய ஜெப கருத்துக்களை வைக்கிறோம். அதே நேரத்தில் மறையுண்மையை தியானிக்கிறோம். 10 கட்டளையை அவங்க தியானிக்கிறாங்க, விசுவாச பிரமாணத்தை அவங்க தியானிக்கிறாங்க, நம்ம நற்செய்தியை தியானிக்கிறோம். அவங்க படிக்காத பாமர மக்கள் அவ்வளோதான் அவங்களால தியானிக்க முடியும். நம்ம முழு நற்செய்தியும் தியானிக்கிறோம். ஆண்டவருடைய மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளை தியானிக்கிறோம், அவருடைய ஒளி நிறை மறையுண்மைகளை தியானிக்கிறோம், அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம், அவருடைய உயிர்ப்பின் மகிமை நிறை மறையுண்மைகளை தியானிக்கிறோம். முழு நற்செய்தியை நம்ம தியானிக்கிறோம். அது முடித்ததுக்கப்புறம், ஜெபமாலை முடித்ததுக்கப்புறம் சவேரியாரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிருபதேயாபத்திற்கு மாதாவை அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறாரு. நம்மளும் அப்படி தான் ஜெபமாலையை ஜெபிச்சு முடிக்கிறோம். ஸோ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், இதுதான் ரொம்ப அழகான விஷயம். அடுத்த பேராகிராஃபில் நிறைய பேர் அவர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால, தட் இட் ஆஃபன் ஹேப்பன்ஸ் டு மீ டு பி ஹார்ட்லி ஏபிள் டு யூஸ் மை ஹேண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபெட்டிக் ஆஃப் பேப்டைசிங். அப்படின்னா கை ஞானஸ்தானம் கொடுத்து கை வலித்து கையவே அவரால் பயன்படுத்த முடியலையா, அந்தளவுக்கு கை வலிச்சிருச்சான் ஞானஸ்தானம் கொடுத்து. அவர் கையால் இதை சொல்கிறாரு. அவர் கையால் எழுதின கடிதம் இது. அவர் வாயால் நம்ம கேட்குறோம். சவேரியார் கூறுகிறார், ஆஃபன் இன் அ சிங்கிள் டே ஐ ஹேவ் பேப்டைஸ்ட் ஹோல் வில்லேஜஸ். நிறைய நேரங்களில் ஒரு நாளில் மொத்த கிராமத்துக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஒரு மொத்த கிராமத்துக்குமே ஞானஸ்தானம் ஒரே நாளில் கொடுத்துருக்குறான். Sometimes I have lost my voice and strength altogether with repeating again and again the credo and other forms. அதாவது அவருக்கு குரல்லாம் கூட தொண்டெல்லாம் கட்டி இருக்குதான், சொல்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையாம், பெலன் கூட இல்லையாம். ஏன்? திரும்பவும் விசுவாச பிரமாணத்தையும் 10 கட்டளையும் பரலோகத்தில் பிதாவை ஜெபத்தையும் அருள் இந்த மாதிரியே ஜெபத்தையும் ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் ஜெப பாட்டுகளையும் திரும்பவும் சொல்லி அவருடைய தொண்டை கட்டி அவர்கிட்ட இருந்த பெலனே போயிடுச்சான். அந்தளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாரு. அந்தளவுக்கு விசுவாசத்தை புனித பவுலை போல் அவர் அழகாக எவ்வளோ பிஸியாக அவர் நற்செய்தி அறிவிச்சிருக்கிறாரு நம்மளுடைய மண்ணில், தூத்துக்குடியில், கன்னியாகுமரியில். படிக்காத மக்கள்கிட்ட நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும்? நம்மளே யோசிச்சு பார்த்து தெரியும். நமக்கு யாருக்காவது நம்ம படிக்காதவங்களை நம்ம சந்திச்சிருந்தால் நமக்கு தெரியும், அவர்களால் 1, 2, 3 வார்த்தைகளை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாது. அருள் நிறைந்த மரியாயை வாழ்க அப்படின்ற அந்த வசனத்தை கூட அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரொம்ப பாமர மக்கள் இப்போ கூட நிறைய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி சவேரியார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். அதுவும் மொழி தெரியாமல் அதை மனப்பாடம் பண்ணி இதை மட்டுமா சொல்லுங்கள், அவருக்கு வேறு வழியில் ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள மீட்பு, அவங்கள ரட்சிப்புக்குள்ளே அந்த பாதையில் கொண்டு வரணும். அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அவங்களுடைய ஜென்ம பாவத்தை கழுவி அவங்கள கிறிஸ்தவர்களாக மாற்றணும். கிறிஸ்தவ நெறியிலையும் அவங்கள நடத்த அவங்களுக்கு 10 கட்டளையாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு சின்ன அடிப்படை கிறிஸ்தவ அந்த கட்டளைகளையாவது அவங்க வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அவரால் முடிஞ்சதெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு மேலே நம்மளால் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 500 வருஷம் முன்னாடி படிக்காத பாமர மக்களுக்கு இதை விட அதிகமாக யாராலையுமே பண்ண முடியாது. சிம்பிளாக ஓவராலாக சொல்லணும் அப்படின்னாக்க, விசுவாச பிரமாணத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பரலோகத்தில் பிதாவை ஜெபம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அருள் நிறைந்த மரியாதை ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஜெப பாட்டுகளை ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 10 கட்டளைகளை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு நடுவில் அருள் இந்த மாதிரியே ஜெபம், பரலோகத்தில் பிதா ஜெபம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதை தான் நம்ம ஜெபமாலையிலையும் செய்கிறோம். முடித்ததுக்கப்புறம் கிருபதேயாபத்துக்கு மந்திரம் ஜெபத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
அல்டிமேட்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெபமாலையை கற்றுக் கொடுத்து இதில் கூடவே 10 கட்டளைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதே ஜெபமாலையை இப்பயும் ஜெபிக்கிறோம். கூடவே நம்ம ஆண்டவனுடைய நற்செய்தியில் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வின் முக்கியமான அந்த மறையுண்மைகளை, அதில் தான் விசுவாசமும் இருக்குது, அதில் தான் கட்டளைகளும் இருக்கிறது, ஆண்டவருடைய வாழ்வில் தான். அதை நம்ம தியானிக்கிறோம் நம்ம 10 மணிக்கு ஒரு முறை. அப்போது சிம்பிளாக ஒரு ஜெபமாலையை கற்றுக் கொடுத்து கிறிஸ்தவர்களாக நம்மளை மாற்றிட்டு நம்ம முன்னோர்களுக்கு விசுவாசத்தை விதைச்சிட்டு போயிருக்கிறாரு. இன்னி வரைக்கும் அதனால தான் நம்ம ஜெபமாலைக்கு இவ்வளவு அன்பு செலுத்துகிறோம். ஜெபமாலை நம்ம அதை விட்டு நம்மளால் பிரிய முடியல. அதை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம விசுவாசம் அதிகரிக்கிறது, அதை ஜெபிக்கும் போது அதிசயங்கள் நடக்கிறது, அதை ஜெபிக்கும் போது ஆவியானவரோட அபிஷேகம் கிடைக்கிறது, அதை ஜெபிக்கும் போது நோய்கள் குணமாகிறது, பிரச்சனைகள் தீர்கிறது, பாவத்திற்கு மன்னிப்பு பெறுகிறோம், தடைகள் நீங்குகிறது. இது மட்டும் இல்லை, அவருடைய ஜெபமாலை பக்தியும் மாதா பக்தியும் இந்த புத்தகத்தில் இதே ஃபஸ்ட்டு வால்யூமில் முதல் புக்கில் சாப்டர் 2ல் அவர் புனித சவேரியார் பாரிஸை விட்டு வெளியே வந்து இன்னாசியாரோட அவர் இணையும் போது 1536 அவர் வெளியே வரும்போது என்ன திறமை எடுத்துகிட்டு வர்றாரு, மனமாற்றம் அடைஞ்சதுக்கப்புறம் ஈச் ஒன் ஹேட் ஹிஸ் பில்கிரிம் ஸ்டாஃப், அவங்க திருப்பயணம் மேற்கொள்வதற்கான அந்த கையில் கோல், இஸ் லெதர் சாஷல் ஆன் ஹிஸ் ஷோல்டர், ஒரு பை, ஜோல்னா பை, அவர் தோல் பை அவருடைய தோலில். அதுக்கப்புறம் இன்விச் அந்த ஜோல்னா பையில் என்ன இருந்திருக்கு, அந்த தோல் பையில் பைபிள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவேரி அவருடைய ஜெப புத்தகம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் புத்தகங்கள், நோட்ஸ். என்ன நோட்ஸு? இறையியல் நோட்ஸ், அங்கே தியாலஜி நோட்ஸை வச்சுருக்காரு. பாரிஸில் இருக்கும்போது அவர் கற்றுக்கிட்டது. வெளியே வரும்போது ரொம்ப முக்கியமானது, அவருடைய கழுத்தில் ஜெபமாலையை போட்டுக்கொண்டு அவர் வெளியே வந்ததாக அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு மாதா மேலேயும் ஜெபமாலையுமே அவருக்கு எவ்வளோ பக்தி இருந்திருக்கு, விசுவாசம் இருந்திருக்கு, அதை எந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக கொண்டிருந்தார். ஜெபமாலையை கழுத்தில் அணிந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நமக்கும் தெரியாமல் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க, நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கழுத்தில் ஜெபமாலை இருக்கணும்னு. நமக்கு ஏனே தெரியாத நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா அது நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய ரத்தத்தில், நம்மளுடைய டிஎன்ஏல, நம்மளுடைய மரபணுக்களில் அது விதைக்கப்பட்டிருக்கிறது புனித சவேரியாரால். சாப்டர் 4ல் மெலியாப்பூர்னு இருக்கும். மெலியாப்பூர் அப்படின்னாக்கா அது மயிலாப்பூரினுடைய பழைய பெயர். அப்போ மயிலாப்பூரில் என்ன நடந்திருக்கு, ஒரு வணிகத்தை செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு மர்ச்சன்ட் என்ன பண்ணியிருக்காரு, புனித சவேரியாரிடம் சென்று அவர் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்ள போவதனால, ஒரு டிஸ்டன்ட் வாயேஜ் மேற்கொள்ள போவதனால அவரிடம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க போயிருக்கிறார். அப்போ புனித பிரான்சிஸ் சவேரியார் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சொந்த ஜெபமாலை எடுத்து அவரிடம் கொடுத்துட்டு, நீ இதை வந்து மிகுந்த நம்பிக்கையோட தேவமாதாவிடம் ஜெபிக்கிறதுக்கு இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வணிகம் செய்யக்கூடிய இந்த மர்ச்சன்ட், இந்த பிஸ்னஸ்மேன் போகக்கூடிய அந்த படகு, அந்த ஷிப்பானது என்ன ஆச்சு, ஒரு புயல்னால் மிகப்பெரிய ஒரு அபாயகரமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவர் வந்து இந்த ஜெபமாலையை கையில் வைத்துக்கொண்டு தேவமாதாவிடம் ஜெபிச்சிருக்கிறாரு. அப்போது மற்றவங்க எல்லாருமே அவர் கூட இருந்தவங்கலாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் சேஃபாக இவர் வந்து உயிர் பிழைத்திருக்கிறார். இந்த நிகழ்வு புனித சவேரியார் ஜெபமாலையின் மீது எவ்வளவு நம்பிக்கையை கொண்டிருந்தார், தேவமாதா மீது எவ்வளவு நம்பிக்கையை கொண்டிருந்தார்ன்றதை காட்டுது. அவருடைய ஜெபமாலையினால் நடந்த அந்த அதிசயம், அவருடைய உயிர், அந்த வணிகம் செய்ய போனவருடைய உயிர் எவ்வளவு அழகாக காக்கப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இதே போல் நம்ம 2வது வால்யூமில் பார்த்தோம் அப்படின்னாக்க 5வது புத்தகத்தில் 3வது சாப்டரில் 3வது அதிகாரத்தில் அவர் ஐரோப்பாவுக்கு எழுதக்கூடிய அந்த ஒரு கடிதத்தில் பார்த்தோன்னா அவர் சொல்கிறாரு, இவர் ஜப்பானில் போய் முதல் முறையாக, ஜப்பானில் இது வரைக்கும் யாருமே கிறிஸ்தவத்தை அறிவித்ததே கிடையாது, சவேரியார் தான் முறையாக போய் அங்கே கிறிஸ்தவத்தை அறிவிக்கிறார். அப்போது அவர் அறிவித்தப்போ அங்கே அவர் தெளிவாக பதிவு செய்கிறார். அங்கே அவர் ஜெபமாலை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவங்க ஒவ்வொரு முறையும் அண்ட் இன் சேயிங் ஆர் லேடிஸ் ரோசரி ஆஃப்டர் த ஏஞ்சலிக் சல்யூட்டேஷன் அட் ஈச் ஸ்மால் பீட் they repeat the names of Jesus and Mary as an invocation. அப்போ அவங்க ஒவ்வொரு முறை சின்ன மணிகளில் அருளிறைந்த மரியாதை ஜெபத்தை ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் ஆண்டவர் இயேசுவோடைய நாமத்தையும் தேவ மாதாவுடைய நாமத்தையும் அவங்க திரும்ப ஒரு தடவை அவங்க வந்து கூவி அழைப்பார்களாம், அதை கூப்பிடுவாங்களாம். ஸோ இந்த வகையில் அவங்க வந்து மற்ற ஜெபங்களையும் விசுவாச பிரமாணங்களையும் கற்றுக்கொண்டுக்கிறார்கள். அப்போ அவர் ஜப்பானில் போயும் ஜெபமாலையை தான் அவர் பரப்பியிருக்கிறாரு. ஜெபமாலையினுடைய ஜெபங்களை தான் அவர் அங்கே சொல்லி கொடுத்து அங்கேயும் கிறிஸ்தவத்தை அவர் அங்கே விதைச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம வெறும் 2 கடிதங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதே போல் இந்த 2 வால்யூம்லேயுமே 2 புத்தகங்களையுமே
நம்ம அவருடைய அந்த 130 கடிதங்களையும் நம்ம வாசிக்கலாம். வாசித்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலேயே புனித சவேரியாரனுடைய மன ஓட்டம் எப்படி இருந்தது, அவர் இங்கே வந்தப்போ அவர் எப்படி இதெல்லாம் அறிவிச்சிருப்பார், எப்படி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இருந்திருக்கும், கடவுள் எப்படி அவர் கூட இருந்து இந்த அரும் அடையாளங்களை நிகழ்த்தியிருப்பார், அவர் கரங்களாலே அவர் வாயாலே சொல்ல நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னாக்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த புத்தகங்களுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்குது. அந்த பிடிஎஃப் லிங்க்கை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஃபோன்லேயோ நம்மளோட லேப்டாப்லேயோ அதை டவுன்லோட் பண்ணி புனித சவேரியனுடைய கடிதங்களை நம்ம வாசிக்கலாம். அதை நம்ம மேபி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். அதே போல் ஒருவேளை அதை நம்ம புக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா அமேசானில் கூட இருக்கிறது 2 வால்யூமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு புக்கும் 1000 ரூபா விலை வரும். ஒருவேளை 1000 ரூபா நம்மளால் செலவு பண்ண முடியாது அப்படின்னாக்க நம்ம அதை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம இந்த சவேரியனுடைய கடிதங்களை வாசிக்கலாம். கண்டிப்பாக இதை வாசிக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் தெரிய வரும் சவேரியார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள்கிட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை விதைச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம விசுவாசமாக நடந்துக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட நம்ம ஏதாவது ஆண்டவரை அறிவிக்கிறதுக்கு நம்மளுடைய வார்த்தைகளின் வழியாகவும் நம்மளுடைய முன்மாதிரியான வாழ்க்கையின் வழியாகவும் நம்ம எவ்வளோ செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றத சீர்தூக்கி பார்க்க வைக்கும் இந்த கடிதங்கள் எல்லாம். அதே நேரத்தில் இதை வாசிக்கும்போது உண்மையாலுமே மனமாற்றம் அடைஞ்ச ஒரு நபரினுடைய எழுத்துக்கள், அவருடைய வாழ்வு, அவருடைய மன ஓட்டம், அவருடைய சிந்தனையெல்லாம் எப்படி இருக்கும், அவருடைய இதயம் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பில் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் அப்படின்றத இவருடைய கடிதங்கள் வாசிக்கும்போது அதே போல் இப்போ நம்ம வாசித்த இந்த 2 கடிதங்கள்லேருந்து நமக்கு ஒரு அழகான ஒரு ஜெப முறையை நமக்கு ஆண்டவர் புனித சவேரியார் வழியாக கற்றுத்தரார். என்னது, புனித சவேரியார் விசுவாச பிரமாணத்தை ஒரு வரியை வாசிச்சுட்டு அதை விசுவசிக்கிறதுக்கு ஆண்டவரிடமும் மாதாவிடமும் அருள் கேட்குறாரு. அதே போல் 10 கட்டளைகளினுடைய முதல் கட்டளையை வாசிச்சுட்டு அதை கடைப்பிடிக்கிறதுக்கு தேவையான அருளை ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் மாதாவிடமிருந்து கேட்டுட்டு ஒரு பரலோகத்தில் போய் ஒரு அருள்நிமறை ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாச பிரமாணம் 10 கட்டளை தான் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். நமக்கு நற்செய்தி முழுசும் இருக்குது. அப்போ நம்ம உதாரணத்துக்கு நற்செய்தி எடுத்து ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாகவும் இருந்தது அப்படின்ற இந்த முதல் வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு ஆண்டவரே இதை நாங்கள் விசுவசிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான அருளை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரலோகத்தில் போய் ஜெபிக்கலாம். அப்புறம் மாதா கிட்ட அம்மா எங்களுக்கு இதை விசுவசிக்கிறதுக்கு தேவையான அருளை உங்களுடைய மகன்லேருந்து பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி மாதா கிட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிச்சுட்டு ஒரு அருள்நிமறையை ஜெபிக்கலாம். இப்படி நற்செய்தியினுடைய ஒவ்வொரு வசங்களையும் அது விசுவசிக்க வேண்டிய வசனம்னா விசுவசிக்கிறதுக்கான அருளை கேட்கணும். ஒருவேளை அதை நம்ம வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டளை வசனம் அப்படின்னாக்க அதை கடைப்பிடிப்பதற்கு தேவையான அருளை ஆண்டவர் இயேசுவிடமிருந்தும் தேவமாதாவிடமிருந்தும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிச்சுட்டு ஒரு பரலோகத்தில் போய்தாவே ஒரு அருள்நிமறையை ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் நமக்கு கடவுள் புனித சவேரியார் வேலையை நம்ம கற்றுத்தராரு. அப்போது ஒவ்வொரு நற்செய்தியை ஏதாவது ஒரு நாள் முழுதும் அதை ஜெபத்துக்கான நாளை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நற்செய்தியினுடைய ஒரு அதிகாரத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் விசுவசிக்கிறதுக்கு கடைப்பிடிப்பதற்கான அருளை வேண்டி ஒரு பரலோகத்தில் போய் ஒரு அருள்நிமறை ஜெபத்தை ஜெபிக்கலாம். அப்போது நற்செய்தி எடுத்து எத்தனை அதிகாரங்களை அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக எடுத்து அதை நம்ம ஆண்டவரிடம் கடைப்பிடிப்பதற்கும் விசுவசிப்பதற்கும் மாதா கிட்டையும் நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இது ஒரு முறை. துவக்கத்தில் இருக்கவங்க ஒருவேளை ஒரு நாள் முழுதும் ஜெபத்தில் என்னால் செலவழிக்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலையை திருவிழை ஜெபமாலையாக மாற்றிக்கொள்ளலாம். அதற்கான ஆவணத்தை பதிவிறக்கம் செய்கிறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதில் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு மறையுண்மைகளும், உதாரணத்துக்கு மகிழ்ச்சி நிறைய மறையுண்மைகள், துயர் நிறை மறையுண்மைகள், ஒளி நிறை மறையுண்மைகள், மகிமை நிறை மறையுண்மைகள், இந்த மறையுண்மைகளுக்கு கீழே அது சம்மந்தப்பட்ட ஒரு கதை போல் பைபிள் வசனங்கள் 10 அருள்நிமறை ஜெபத்திற்கும் 10 வசனங்கள் இருக்கும். அப்போது சவேரியாரை போல் அந்த வசனத்தை படிச்சுட்டு அதை தியானிச்சுக்கிட்டே ஒரு அருள்நிமறை ஜெபத்தை ஜெபிக்கலாம். அடுத்த வசனத்தை படிக்கலாம். அப்போ அந்த மறையின் மேலே என்ன நடக்குது அப்படின்றத பைபிள் வசனங்களின் அடிப்படையில் நம்ம தியானிக்கிறதுக்கும் இது உதவும். அதே நேரத்தில் அந்த வசனத்தை விசுவசிக்கிறதுக்கும் கடைப்பிடிப்பதற்கும் நம்ம ஒவ்வொரு அருள்நிமறை ஜெபத்தை அடுத்து ஜெபிப்போம். அப்போது ஜெபமாலையவே நம்ம ஒவ்வொரு அருள்நிமறை ஜெபத்துக்கு நடுவுலையும் ஒவ்வொரு பைபிள் வசனத்தை, அந்த மறையுண்மை சம்மந்தப்பட்ட பைபிள் வசனத்தை
வாசிச்சுட்டு அதை தியானித்து அதை விசுவசிக்கவும் அதை கடைப்பிடிக்கவும் அருள் வேண்டிக்கிட்டே நம்ம அருள் நிறைந்த மாதிரியே ஜெபத்தை ஜெபிக்கும்போது அது சவேரியார் சொல்லி கொடுத்த அந்த பாணியில் நம்ம ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதே நேரத்தில் நம்ம தூக்கத்தில் மட்டும்தான் ஒரு 2 வாரம் 3 வாரங்களுக்கு அந்த வசனங்கள் நம்ம மனசில் ஏறுற வரைக்கும் மனப்பாடம் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பார்த்து வாசிக்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அந்த வசனங்கள்லாம் நமக்கு மனப்பாடம் ஆகிடுச்சு அப்படின்னாக்க, மனதில் நமக்கு பைஹார்ட்டாக தெரியும் அப்படின்னாக்க, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜெபமாலை எடுத்து ஜெபிக்கும்போது ஒவ்வொரு அருளிந்த மரியாதைக்கும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம மனசில் தியானிச்சுக்கிட்டே அதை அப்படியே கற்பனையாக இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு அருளிந்த மரியை ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த திருவிவிலிய ஜெபமாலை புனித சவேரியார் பாணியில் நம்மளை ஜெபமாலையை இன்னும் நன்றாக தியானித்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக ஒரு கருவியாக இது அமைகிறது. இந்த மறையின்மை சம்மந்தப்பட்ட வசனங்கள் அடங்கிய ஆவணத்தை பதிவிறக்கம் செய்கிறதுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புனித சவேரியாரை போல நாமும் வாழவும் அவரை போல மாறவும் நம்மளுடைய நண்பர்களிடையே நம்மளுடைய குடும்பத்தினர்களிடையே நாம் புனித சவேரியாரை போல மாறவும் மற்றவர்களையும் புனித சவேரியாரை போல மாற்றவும் அவருடைய கடிதங்களை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து டவுன்லோட் பண்ணி நம்ம வாசிக்க முயற்சிப்போம். அதே போல் அவர் சொல்லிக் கொடுத்த பாணியில் திருவிவிலிய ஜெபமாலையும் நாமும் இன்னொரு சவேரியாராக இந்த உலகத்தில் வலம் வர அவரை போல ஆண்டவர் மீதான அன்பில் பற்றி எறிவதற்காக தேவையான அருளை வேண்டி திருவிவிலிய ஜெபமாலையை ஜெபிக்கவும் அவருடைய கடிதங்களை வாசிக்கவும் முயற்சிப்போம். ஆமேன்.